அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவிற்கு தாவப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. யார் இந்த செங்கோட்டையன்? வாங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக என்ற தனி கட்சியை ஆரம்பித்த காலத்திலிருந்தே அக்கட்சியில் பயணம் செய்தவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு ஜெயலலிதாவிற்கும் மிக நெருக்கமாக இருந்தார். குறிப்பாக ஜெயலலிதாவின் சுற்றுப்பயண திட்டங்களை செங்கோட்டையன் தான் தயார் செய்வார். மேலும் ஜெயலலிதாவின் சுற்றுப்பயணங்களின் போது அவருடன் இருந்து நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைப்பார். அவ்வாறு ஜெயலலிதாவிடம் முக்கியத்துவம் பெற்ற செங்கோட்டையனை ஜெயலலிதாவே 2012ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கினார். ஏன் தெரியுமா? செங்கோட்டையனின் மனைவி ஈஸ்வரியும் அவரது மகன் கதிரீஸ்வரனும் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து செங்கோட்டையன் வீட்டுக்கே வருவதில்லை, தனது PA ஆறுமுகத்தி வீட்டிலேயே உள்ளார் என செங்கோட்டையனின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாக புகார் கூறியதாகவும், இதையடுத்தே ஜெயலலிதா செங்கோட்டையனை அழைத்து மிக கடுமையாக எச்சரித்ததாகவும் அதிமுக வட்டாரத்தில் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் செங்கோட்டையனுடனான நெருக்கத்தின் காரணமாக ஆறுமுகம் மற்றும் அவரது தரப்பு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தன. இதையடுத்து ஆறுமுகம் உள்ளிட்ட 3 அரசு PAக்கள் உடனடியாக நீக்கப்பட்டனர். ஆறுமுகம் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அதிரடியாக கைதும் செய்யப்பட்டார். மேலும் செங்கோட்டையனின் துறையையும் மாற்றி அவருக்கு வருவாய்த்துறை இலாக்காவை ஒதுக்கினார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா. அதனைத் தொடர்ந்து எவ்வித சர்ச்சையிலும் சிக்காமல் சில காலம் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றி வந்த செங்கோட்டையன் மீது அவரது குடும்பத்தினர் ஜெயலலிதாவை சந்தித்து மேலே கூறியது போன்றே இன்னொரு புகாரையும் அளித்ததாக தெரிகிறது. இதையடுத்தே செங்கோட்டையனிடமிருந்து அமைச்சர் பதவி மற்றும் கட்சி பதவியை ஜெயலலிதா பறித்ததாக அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. சுமார் 4 ஆண்டு காலமாக எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படாமல் இருந்த செங்கோட்டையனுக்கு 2016ஆம் ஆண்டு ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா. அங்கு வெற்றி பெற்ற போதிலும் செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி என்பது வழங்கப்படாமல் இருந்தது. துரதிருஷ்டவசமாக 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜெயலலிதா காலமானார். அதன் பின்னர் ஏற்பட்ட குழப்பத்தில் OPS தனியினியாக பிரிந்த நிலையில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் அமைச்சரவையில் செங்கோட்டையனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் மோதல் ஏற்பட்டதால் தனியாக செயல்பட ஆரம்பித்த செங்கோட்டையனின் பதவிகளை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம், DTV, சசிகலா ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்து அடுத்த சில நாட்களில் கட்சியில் நீக்கப்பட்டார் செங்கோட்டையன். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் நவம்பர் 30ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச இருக்கிறார். இத்தகைய சூழலில்தான் செங்கோட்டையன் நாளை அல்லது நாளை மறுநாள் விஜயை சந்திக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பிற்கு ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஒருவர் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 13 ஆண்டு காலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்து வாழும் செங்கோட்டையன் தன்னை போலவே குடும்பத்தை விட்டு தனித்து வாழும் தாவேகா தலைவர் விஜயை சந்திக்கிறார், அக்கட்சியிலும் சேர்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக குடும்பத்தை விட்டு தனித்து வாழும் விஜயுடன் அவரைப் போலவே தனித்து வாழும் செங்கோட்டையனும் சேர்ந்து அரசியல் செய்யவிருப்பது எங்களுக்கு எந்த வியப்பையும் தரவில்லை என கிண்டலாக கூறுகின்றனர் அதிமுகவினர்.